சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. இந்தியாவிலேயே இதுவரைக்கும் எஸ்ஐஆர் அப்படின்ற பணி நடைபெற்றது பாத்தீங்களா? இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி நடந்த இத்தனை மாநிலத்துல கிட்டத்தட்ட 12 மாநிலங்கள்ல நடத்த போறதாக சொல்லப்பட்டது. அதுவும் அந்த 12 மாநிலங்கள் எதுனா தேர்தல் எதுதெல்லாம் நெருக்கமா வருதோ அந்த மாநிலத்துக்கு எல்லாம் பண்ணோம். அவங்க எதுக்காக பண்ணாங்கன்னு இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோல பேசியிருக்கோம். சோ அதிகமான சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்ற பீகார்லயே நம்ம 65 லட்சம் வாக்காளர்கள் தான் காணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 47 லட்சம் அப்படின்ற தகவல் நம்மளுக்கு வந்தது. அந்த 47 லட்சத்துல எத்தனை பேர் வெளி நாட்டை சேர்ந்தவங்க? ஏன்னா முதல்ல இவங்க எஸ்ஐஆர்ன்ற ஒரு நடவடிக்கை கொண்டு வரும்போது சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா, இங்க நிறைய வெளிநாட்டவர்கள் ஊடுருவிட்டாங்க. குறிப்பா வங்காளதேசத்துல இருந்து நிறைய பேரு இந்த குறிப்பிட்ட வருஷத்துல அங்க சுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல சேர்ந்துட்டாங்க. சோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வாக்குரிமையோ இல்ல அந்த மாதிரி நபர்கள் இந்தியாவில எப்படி நம்மள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம், அவங்கள நாங்க வெளியேற்றக்காக தான் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை அப்படின்னு சொன்னாங்க. சோ வங்காளதேசத்துல இருந்து பக்கத்துல போகக்கூடிய மாநிலங்களா வெஸ்ட் பெங்கால், அசாம், அதுக்கப்புறம் இப்ப பீகார், இந்த மாதிரி மாநிலங்களை தான் இவங்க குறிப்பிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் இருக்க எல்லா மாநிலங்களையும் நடைபெறும் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 12 மாநிலங்களை தேர்ந்தெடுத்தாங்க. சோ தமிழ்நாடோட சேர்ந்து வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான், கோவா, புதுச்சேரி, லட்சதீப், இந்த மாதிரி எல்லா இதுக்கும் எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவங்க குறிப்பிட்ட மத்த மாநிலங்கள் எல்லாத்தையும் விட இப்ப நடைபெற்றதுல தமிழ்நாட்டுலதான் அதிகப்படியான வாக்காளர்களை நீக்க இருக்காங்க. இப்ப வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா 58 லட்சம், ராஜஸ்தான் 42, கோவா 10, புதுச்சேரி 1 லட்சம், லட்சதீப் 1500 பேர் இப்படி நீக்கிருக்காங்க. இந்தியாவிலே அதிகப்படியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டது எங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டுலதான். அதுவும் எஸ்ஐஆருக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,41,14,587 வாக்காளர்கள் இருந்தாங்க. இவங்க இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு அப்புறம் எவ்வளவு பேர் இப்ப இருக்காங்க அப்படின்னா 5,43,76,755 வாக்காளர்கள் இப்போ இவங்க சொன்னபடி எஸ்ஐஆருக்கு அப்புறம் இவங்க இருக்காங்க. சோ எவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்காங்க? 97,37,382 பேர், கிட்டத்தட்ட 1 கோடி பேர். இந்த 1 கோடி பேரா செத்து போயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க, அட்ரஸ் இல்ல, கரெக்டான அட்ரஸ் ப்ரூஃப் இல்ல. சோ இந்தந்த காரணங்களை சொல்றாங்களா, இரட்டை வாக்குரிமை இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்களே, இது எல்லாமே கிட்டத்தட்ட 97 லட்சம் பேரா அப்படின்ற ஷாக்கான நியூஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. சோ எனக்கு என்ன டவுட்னா, இப்ப இது நீக்கிட்டாங்க. இது எதிர்கட்சிக்கான சதி, எதிர்கட்சிகளோட ஓட்டை பாஜக தூக்குது அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் வச்சா, இவங்க இன்னொரு பாயிண்ட் தூக்கிட்டு வருவாங்க. வாங்க, வானதி சீனிவாசன் அவங்க தொகுதியில கூட போயிருக்கு, நயினார் நாகேந்திரன் அவங்க தொகுதியில கூட போயிருக்கு அப்படின்னு அவங்க ஒரு வாதத்தை முன்வைப்பாங்க. இந்த வாதம் தனியா இருக்கட்டும். இப்போ நம்மளோட வாக்குரிமைய நம்ம காப்பாத்திக்க வேண்டிய ரொம்ப ஆபத்தான நிலைமையில நம்ம இருக்கோம். நம்ம இவ்வளவு எதிர்பார்க்கல. சொல்ல போனா பீகார்லயே நம்ம 65 லட்சம் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தோம். சோ தமிழ்நாட்டுல இவ்வளவு தூரம் இறங்கி வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு வாக்காளர்கள் நிறைய போக மாட்டாங்க. குறிப்பா திமுக தன்னோட பிஎல்ஏக்களை இறங்கி வேலை செய்யறாங்க, ரொம்ப கண்காணிக்கிறாங்க, பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. சோ தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்ற நம்பிக்கையில இருந்தோம். கேஸும் நடக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய வாக்குரிமை நம்ம காப்பாத்திக்க வேண்டிய ஆபத்தான சூழல். ஃபர்ஸ்ட் இவங்க இவ்வளவு வாக்கு நீக்கிறாங்க பாத்தீங்களா? 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு பரபரப்பாக இருந்தாலும், இதற்கு இன்னொரு வாய்ப்பை தேர்தல் ஆணையம் வைக்குது பாத்தீங்களா? அதுதான் ஃபார்ம் 6 இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து நீங்க ஆட்சேபனை இருக்கு, இப்ப என்னோட பேர் மிஸ் ஆயிடுச்சு, இந்த டிராஃப்ட் பட்டியல என் பேர் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபார்ம் 6 ஃபில்அப் பண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம். இப்ப பாஜக இங்கதான் பிளே பண்ண போகுது. ஏற்கனவே என்ன சொல்லப்பட்டு இருந்ததுன்னா, ஏற்கனவே பீகார்ல இருந்து இங்க வந்தாங்க பாத்தீங்களா, இல்ல வேற மாநிலத்துல இருந்து இங்க வந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இங்க வாக்குரிமை கொடுக்கறதுக்கான வேலைய பாஜக செய்யுது. அதையும் குறிப்பா பீகாருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இது அவங்க என்ன போட்டாங்கன்னா, உங்களுக்கு அங்க பீகார்ல இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல உங்க பேரு இல்லைன்னா அதை நீங்க இங்க கொண்டு காமிச்சு சேர்த்துக்கலாம். எனக்கு அங்க வாக்காளர் பட்டியல என் பேர் இல்லை, நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், அதை நீங்க ஃபார்ம் 6 மூலியமா கொண்டு சேர்க்கலாம். சோ இப்பதான் நம்ம உத்து கவனிக்க வேண்டிய நேரம். போனது நீக்கிட்டாங்க. சோ இது யாருக்கு எதிரானது, எதிர்கட்சி நீக்கிறது அப்படின்றது இன்னொரு வாதமாக இருந்தாலும், இந்த ஃபார்ம் 6 அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வச்சு இவங்க யார உள்ள கொண்டு சேர்க்க போறாங்க அப்படின்றதுலாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்.
நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல, அதாவது இவங்க அடுத்ததாக ஒரு ஃபைனல் லிஸ்ட் வெளியிடுவாங்க இல்லையா ஜனவரியில. சோ அப்போ அதிகப்படியான வாக்காளர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தா அது நம்மளுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா ஃபார்ம் 6ல யார் யார் சேர்ப்பாங்க, புது வாக்காளர்களை சேர்ப்பாங்க. இன்னொன்னு விடுபட்ட போனவங்க அவங்களெல்லாம் நாங்க வந்து இதுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படின்வாங்க. சோ இதுல நான் சொன்ன மாதிரி இந்த வெளி மாநிலத்தவரை சேர்க்கிறாங்கன்னு வைங்களேன். சோ அப்ப என்ன ஆகும், யாருடைய வாக்கு உள்ள வரும், அப்ப அது யாருக்கான வெற்றி வாய்ப்பா இருக்கும். சோ பாஜகவுடைய பிளே இதுதான். சோ நம்ம என்ன பண்ண வேண்டிய சூழல்ல இருக்கும் அப்படின்னா, முதல்ல இந்த டிராப்ட் பட்டியல் தேர்தல் ஆணையம் வெளியிட்டு பாத்தீங்களா, இதுல நம்மளுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்துல நம்ம வந்து இருக்கும். சோ இது வந்து ஆன்லைன்ல வீட்ல இருந்தபடி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி. உங்க மொபைல் போனே போதுமான அளவு. அதை நீங்க ஃபர்ஸ்ட் நெட்டை ஆன் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியானது. இங்க வந்து என்ரோல் சர்ச் அப்படின்னு நீங்க வந்து ஆன்லைன்ல டைப் பண்ணாலே அது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த எலெக்ஷன் கமிஷனோட சிம்பிள் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு உள்ள வந்து 3 ஆப்ஷன் கொடுக்கும். 3 ஆப்ஷன் என்னென்ன அப்படின்னா, சர்ச் பை எபிக், சர்ச் பை டீடைல், சர்ச் பை மொபைல். இப்ப இன்னும் வேணும்னாலும் நான் அந்த இதுவும் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப erolls.tn.gov.in/asd/ இது வந்து அந்த இது லிங்க். இதுல நீங்க டைப் பண்ணி பண்ணாலும் சரி, இல்ல நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியானது. இன்னைக்கு காலையில நானும் பண்ணி பார்த்தேன். சோ சர்ச்ல, கூகுள்ல சர்ச்ல போயிட்டு எலக்ட்ரால் சர்ச், ELECTORAL எலக்ட்ரால் சர்ச் அப்படின்னு கொடுத்தா ஃபர்ஸ்டே வந்து அந்த 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 இமேஜ் காமிக்கும். எலெக்ஷன் கமிஷனோட சிம்பிள் போட்டு காமிக்கும். சோ அதுல போய் இந்த 3 ஆப்ஷன்ல சர்ச் பை எபிக், சர்ச் பை டீடைல், சர்ச் பை மொபைல் அப்படின்ற 3 ஆப்ஷன் இருக்கும். அந்த 3 ஆப்ஷன்ல ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ச் பை எபிக் தான். உங்களுடைய எபிக் நம்பர், ஓட்டர் ஐடியில இருக்கக்கூடிய எபிக் நம்பரை நீங்க அதுல வந்து பதிவு பண்ணீங்கன்னா அது என்ன மொழின்னு கேட்கும், நீங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் கேட்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய நம்பர், இந்த எபிக் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீடைல், அந்த கேப்சா வந்து கேட்கும். அந்த கேப்சா கொடுத்துட்ட பிறகு அதுக்கு கீழே உங்களோட டீடைல் அது காட்டுச்சுன்னா உங்களுடைய வாக்காளர் பட்டியல்ல உங்களோட பேர் வந்து இடம்பெற்றிருக்கு. நோ டீடைல் அப்படின்னு காமிச்சுன்னா உடனடியா நீங்க என்ன பண்ணணும்னா, அதே ஆன்லைன்ல சில ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்க ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேரை வந்து மறுபடியும் சேர்க்கறதுக்கான, அதாவது வாக்காளர் பட்டியல சேர்க்கறதுக்கான கடைசி வாய்ப்பு இதுதான். சோ நான் வந்து ஒன்னொன்னா சொல்றேன். இப்ப வந்து வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இல்ல அப்படின்னா ஃபார்ம் 6 ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்ப வந்து அடுத்ததா ஒரு ஃபார்ம் 7 பூர்த்தி செஞ்சு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நிரந்தரமான இடமாற்றம், உயிரிழந்தோர். இப்ப வந்து ஏற்கனவே நம்ம வந்து பீகார் எலெக்ஷன் டைம்ல ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு இது உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்தார். என்னன்னா, இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனால சொல்லப்பட்டாங்க பாத்தீங்களா, அவங்கள உயிரோட கொண்டு வந்து ஸ்டேஜ்ல இருக்கிறது, அவங்க கூட டீ பார்ட்டி பண்ணது அப்படின்னு உயிரோட இருக்கவங்களே இல்ல இறந்துட்டாங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு அப்பட்டமான பொய்யை வந்து கட்டெழுத்து வச்சிருந்தாங்க. அதை வச்சு அவங்க எலெக்ஷனையும் நடத்தியிருந்தாங்க. சோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலயும் வந்து உயிரோட இருக்கவங்கள செத்துட்டாங்க சொல்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இப்ப இந்த இறப்புல மட்டும் இவங்க எவ்வளவு பேரை சொல்லியிருக்காங்கன்னா 26,44,672 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு என்ன டவுட்னா, இவங்க எல்லாம் உண்மையிலே இறந்தவர்கள் லிஸ்ட்ல தான் இருக்காங்களா, இல்ல பீகாரோடைய தேர்தலுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பாருங்க எலெக்ஷன் கமிஷன் செத்து போயிட்டோம்னு சொன்னாங்க, ஆனா இவங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி சம்பவம் வந்து, அதிர்ச்சி தகவல் வந்துச்சு இல்லையா. சோ அந்த மாதிரி நம்ம பேர் எதுவும் மாட்டிடக்கூடாது. உயிரிழந்தவங்க லிஸ்ட்ல நம்ம பேரை போட்டக்கூடாதுன்னா நீங்க வந்து அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கணும். இல்லங்க இந்த மாதிரி என்னோட பேரை வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டாங்க, சோ ஃபார்ம் 7 ஃபில்அப் பண்ணி நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க வந்து எழுதி போடலாம். அடுத்து வந்து ஃபார்ம் 8 பெயர், வயது, முகவரி இதெல்லாம் வந்து மாறி இருக்கு. அப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தோழரோட பதிவை வந்து நான் பார்த்தேன். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கும் அவர் மனைவிக்கும் வந்து டோர் நம்பர் வந்து சேமா இருக்கு. ஆனா அவருடைய மகனுக்கு அப்படின்னு வரும்போது இப்ப 8ன்னு இருக்கும். இப்ப 8 பார் கீழே 4 அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இவங்களுக்கும் இவங்களுடைய மனைவிக்கும் 8ன்னு இருக்கும்போது மகனுக்கு மட்டும் 8 பார் 4 அப்படின்னு இருக்கும்போது அது தப்பா இருக்கலாம். ஏன்னா பிஎல்ஓ ஆபீசர்கள் கரெக்டாக எழுதிட்டு போனாலும் அதை கொண்டு போய் பதிவேற்றம் பண்ணும் போது சில தப்புகள், தவறுகள் நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா பிஎல்ஓ ஆபீசர்ஸ்க்கு இவங்க வந்து எவ்வளவு ப்ரெஷர் போட்டாங்க, எத்தனை பேர் வந்து இந்த ப்ரெஷர் தாங்க முடியாம லெட்டர் எழுதி வச்சுட்டு வீடியோ பேசி வச்சுட்டா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு பிஎல்ஓ ஆபீசர்ஸ்ல இந்த பாஜக ஒன்றிய அரசு கொண்டு போய் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷர்ல இப்போ அதை அந்த ஆன்லைன்ல பதிவேற்றம் பண்ணும் போது சில தவறுகள் நடந்திருக்கும். இப்போ உங்க பேரோட
இனிஷியல் மாறி இருக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும், உங்களுடைய முகவரி தப்பா கொடுக்கப்பட்டிருக்கும், உங்களோட வயது தப்பா இருக்கு. சோ அந்த மாதிரியான தரவுகள் தப்பா இருக்க பட்சத்துல ஃபார்ம் 8 ஃபில்அப் பண்ணி நீங்க வந்து மாத்திக்கலாம். சோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்ம் 8A. இப்ப அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஏற்கனவே நீங்க ஒரு சட்டமன்ற தொகுதியில இருந்திருப்பீங்க. இப்ப வேற சட்டமன்ற தொகுதிக்கு நீங்க மாறி இருப்பீங்க. ராயபுரத்துக்கு இப்ப ராயபுரத்துல நான் வந்து இருந்திருக்கேன் அப்படிப்போ நான் வந்து மயிலாப்பூருக்கு மாறிட்டேன் அப்படின்னு வைங்களேன். இப்ப என்ன வந்து ராயபுரத்துல இருந்து மயிலாப்பூருக்கு நான் மாத்தணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் 8A ஃபில்அப் பண்ணி கொண்டு போய் என்னுடைய வாக்கு வேற சட்டமன்ற தொகுதிக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்ம் 8 வந்து ஃபில்அப் பண்ணலாம். இப்ப இதுக்கு மட்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் 8 ஃபில்அப் பண்ணும்போது சில ஆவணங்களை நீங்க வந்து சமர்ப்பிக்க வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை இணைச்சு வாக்காளர் பதிவு அதிகாரியிடம் இதை நீங்கள் வழங்க வேண்டும். சோ இதெல்லாம் வந்து எப்ப வேணாலும் செய்யலாம் அப்படின்லாம் கிடையாது. சோ ஜனவரி 18 தான் இதுக்கு கடைசி நாள். இந்த ஜனவரி 18 வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்க கடைசி ஆப்ஷன். சோ இதுல ரிட்டர்ன் வராதவங்களுடைய ஃபார்ம் எண்ணிக்கையே வந்து 13,54,013 அப்படின்னு ஒரு தகவலும் சொல்லப்படுது. சோ இவங்கெல்லாம் வந்து எதனால திருப்பி கொடுக்காத நபர்களா இருக்காங்கன்னு தெரியல, இல்ல இது கொடுக்காதனால பாதிக்கப்படாது அப்படின்ற விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்களா என்ன தெரியல. சோ அவங்க மட்டுமே கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் இருக்கிறதாகவும் தகவல் சொல்லப்படுது. சோ இப்போ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாக்குரிமையை நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னா இதுக்கான கடைசி வாய்ப்பு. உங்களுடைய பேரை போய் ஆன்லைன்ல செக் பண்ணுங்க. உங்களுடைய பேர் பதிவேற்றம் செய்யப்படல, வாக்காளர் வரைவு வாக்காளர் பட்டியல டிராஃப்ட் பட்டியல உங்க பேர் இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற கடைசி ஆப்ஷன் இதுதான். உடனடியா உங்களுடைய ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்க கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க. இல்லைன்னா உங்களுடைய வாக்காளர் பட்டியல இருந்து உங்க பேர் நீக்கிறது மட்டும் இல்லாம குடியுரிமையவே இது வந்து கேள்விக்குறியாக்கும் அப்படின்னு. ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப கரெக்டா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அவருதான் வந்து என்ன கேக்குறாருன்னா, நீ என்ன சொல்லி நீ ஆரம்பிச்ச எஸ்ஐஆர் அப்படின்ற நடவடிக்கைய, நான் இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க இங்க நிறைய பேர் ஓட்டு போட்டு இருக்காங்க, ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க எப்படி எனக்கு ஓட்டு போடலாம், அவங்களுடைய இதை வந்து நான் செக் பண்ணி வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் நீ போட்ட. இப்ப என்ன ஆச்சு, தமிழ்நாட்டுல இருந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேர் 97 லட்சம் பேரை வந்து நீக்கிறீங்க. அதுல சென்னையில வந்து ரொம்ப அதிகம் 35% வந்து நீக்கி இருக்கீங்க. இது சென்னை மட்டும் இல்ல, சென்னை 35%, செங்கல்பட்டு 25.2%, திருப்பூர் 23%, கோவை 20%, காஞ்சிபுரம் 19%. இது எல்லாமே என்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிட்டியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் தொழிலுக்காக. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த லிஸ்ட. சென்னை, செங்கல்பட்டு, திருப்பூர், கோவை, காஞ்சிபுரம், இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி தொழில் நகரங்கள். அதாவது வெளி மாநிலத்துல இருந்து இங்க வந்து வேலை செய்யறவங்க நிறைய பேரு புழக்கம் பண்ற ஊரு தான் இது. சென்னையா இருக்கட்டும், திருப்பூராக இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும். இப்ப இங்கதான் எனக்கு டவுட் வருது. இப்போ இந்த ஃபார்ம் 6 கொடுத்து இப்ப இங்க வெளி மாநிலத்தவர்கள் எல்லாருமே, அதாவது அதிகப்படியா நீங்க இருக்கீங்க இந்த நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல அதிகப்படியா, அதாவது 20% அபோவ் அதிகமா நீக்கி இருக்கவங்க இவங்கலாம். இப்ப இந்த இடத்துல யாரு வந்து உள்ள ஃபார்ம் 6 கொண்டு வந்து சேர்ப்பா? வேற மாநிலத்துல, குறிப்பா பீகார்ல இருந்து வந்தவங்க, நாங்க இங்கதான் தங்கி வேலை செய்யறோம், இங்க செட்டில் ஆயிட்டோம், சோ அதனால எனக்கு இங்க வாக்குரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்க எல்லாம் அதிகப்படியாக இவங்க தன்னுடைய வாக்காளர்களை உள்ள சேர்க்கறதுக்கான வேலை பாஜக அரசு செய்ய போகுதா அப்படின்ற ஒரு பெரிய பயம் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. சோ சென்னை அப்படின்றது திமுகவுடைய வெற்றிக்கான இடமா பார்க்கப்படக்கூடிய ஒரு தொகுதி. சோ அதுல இவங்க வந்து அதிகப்படியா நீக்கி இருக்கிறாங்க. சோ இதுதான் நான் சொல்றேன். இப்ப அதிகப்படியா நீக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ஃபார்ம் 6 என்ட்ரி கொடுக்க போறாங்களே, இப்ப நான் இத்தனை ஃபார்ம் சொன்னேன் பாத்தீங்களா. சோ இதுல ஃபார்ம் 6 6A வந்தா வந்து என் பேர் இல்ல, என்னை இதுல வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதும், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பீகார்ல இருந்து வந்தவங்க எனக்கு அங்க வாக்காளர் பட்டியல்ல பேர் இல்ல, அதனால என் பேரை நீங்க வந்து இதுல சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியும் சேர்த்துக்க கூடிய இடம் இங்கதான். இதை நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய இடம். சோ இது திமுக மட்டும் இறங்கி வேலை செஞ்சா பத்தாது, இன்னும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் இதுல இறங்கி வேலை செஞ்சா நிறைய பேருடைய வாக்குகள் வந்து காப்பாற்றப்படும். ஆனா நம்மளுக்கு என்னன்னா, அதிமுக இருக்க எடப்பாடி அவர்கள் வந்து இதுக்கு வந்து ஓகே கரெக்ட், எஸ்ஐஆர்ல என்ன தப்பு இருக்கு, ஐயா பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அது ஒரு தனி வீடியோவே நம்ம போடலாம். அவர் பண்ற அட்டகாசத்தெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ஒரு தனி வீடியோவா போடுவோம். அது இன்னொரு வீடியோல பார்ப்போம். எடப்பாடி அவர்கள் வந்து எஸ்ஐஆர் மூலியமா எப்படி பாஜக முட்டு கொடுக்குறாரு அப்படின்ற இன்னொரு வீடியோல பார்ப்போம். சோ இந்த நேரத்துல வந்து இவங்க பார்த்துப்பாங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்லாம் இல்லாம
நம்மளுடைய வாக்குரிமையை காப்பாத்திக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். 2வது, இது ஒன்றிய பாஜக அரசு வெறும் வாக்காளர் பட்டியல சீர்திருத்தம் பண்ற வேலை கிடையாது. சோ மறுபடியும் சொல்றேன், இதுல வந்து முகாம்ல இந்த பேர் பட்டியல இருந்து நீக்கப்பட்டவங்க நிறைய பேர் முகாம்லயே தங்க வைக்கப்பட்டு, முகாம்ல போதிய வசதி இல்லாம நம்ம ஏன் இங்க உட்கார்ந்துருக்கோம், எதுக்கு உட்கார்ந்துருக்கோம், நம்ம திருப்பி நம்மளோட ஊருக்கு போவோமா போக மாட்டோமா அப்படின்னு பல அனுபவங்களை வந்து கட்டுரைகளை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சோ அந்த பிரச்சனை தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கும் வர வேண்டாம். இல்ல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இது உண்மையிலே பாஜகவுடைய சதியா இல்லையா அப்படின்றது எப்ப நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னா, இந்த லிஸ்ட்ல இவ்வளவு பேர் காலியானாங்களே, இது யார் யாரோட லிஸ்ட், இதெல்லாம் வாக்காளர், அதாவது யார் யாரோடைய பேர் நீக்கப்பட்டிருக்கு, இஸ்லாமியர்களா, தலித்துகளா, பெண்களா, ஏன்னா தமிழ்நாட்டுல பெண்களோட ஓட்டு அப்படின்றது ஆண்களோட அதிகமாக இருக்கிறது. ஆண்கள் வந்து 2,66,63,235 பேர் இருக்காங்க. ஆனா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா 2,77,6,332 பேர் இருக்காங்க. 2வது, பெண்களுக்கு திமுக நிறைய சலுகைகள், இப்போ பெண்கள் உரிமை தொகையாக இருக்கட்டும், பெண்கள் விடியல் பயணமாக இருக்கட்டும், பெண் குழந்தைகளை படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி நிறைய பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இவங்க அதிகமா செஞ்சிருக்கிறதுனால பெண்களுடைய ஓட்டு அதிகமா திமுகவுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பெண்களுடைய ஓட்டை இவங்க நீக்கி இருக்காங்களா. எப்படி நம்ம பீகார்ல பார்த்தோம் இல்லையா, இஸ்லாமியர்கள், தலித்துகள், ஒடுக்கப்பட்டவர்கள், பழங்குடியினர், பெண்களுடைய ஓட்டு அதிகப்படியாக நீக்கி இருக்காங்க அப்படின்னு நம்ம பீகார்ல பார்த்தோம் இல்லையா. அதே தரவு தமிழ்நாட்டுல வெளியாகும் போது மட்டும்தான் இது பாஜகவின் சதியா இல்லையா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய வரும். சோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் டைம் இருக்கு. ஜனவரி 18க்குள்ள நீங்க யார் யாரெல்லாம் வந்து உங்களுடைய ஃபார்ம், உங்களோட பேர் இல்லைன்னா அந்த ஃபார்ம் 6 ஃபில்அப் பண்ணி கொடுங்க. சோ இன்னும் நான் பல தகவல் சொல்லியிருக்கேன். ஃபார்ம் 7, ஃபார்ம் 8, ஃபார்ம் 8A அப்படின்னு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. என்னென்ன இது இருக்கோ மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, தயவு செய்து உடனடியா போய் ஃபில் பண்ணி உங்களுடைய வாக்குரிமையை நீங்க காப்பாத்திக்க வேண்டிய ஒரு அபாயகரமான சூழல் நிலவிட்டு இருக்கு. சோ உடனடியா ஸ்டெப் எடுக்க வேண்டியது நம்ம தான். சோ பாப்போம். சோ இன்னும் நான் சொன்ன மாதிரி அந்த பட்டியல், அதாவது யார் யாரெல்லாம் வந்து எவ்வளவு பெண்களுடைய ஓட்டு போயிருக்கு, எவ்வளவு இஸ்லாமியர்களோட ஓட்டு நீக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு தலித்துகளுடைய வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இன்னும் ஷாக்கிங்கான ரிப்போர்ட் வரும். சோ பொறுத்திருந்து பார்ப்போம்.